ஹாய் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி சஜன் டிஃபன் பாக்ஸ்க்கு ஆலு பன்னீர் பரோட்டாவும் தொட்டுக்கிறதுக்கு தயிர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ 2 கசின்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தவங்க வில்லேஜ் லைஃப் ஸ்டைல்லையோ ஒருத்தவங்க சிட்டி லைஃப் ஸ்டைலையோ அவங்க லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் சிக்கன் சாப்பிட்டா உங்கள் பொண்ணு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடும், கொடுக்காதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே அதுக்கு அவங்க உங்களை மாதிரி பீஸா பர்கர் வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டா தான் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு 2 பேர்த்துக்குள்ளேயே ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக பூபர்ட்டி ஆகிறதுக்கு இது மட்டும் ரீசன் கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் ஒரு ரீசன் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ஆன் ஸ்க்ரீனில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ரீசனே. இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு ஃபுட் ஒரு 20% ரீசனாக இருந்தாலும் 80% ஆஃப் ரீசன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். டெய்லி ரொட்டீனில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து குழந்தைங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா பேரண்ட்டுக்கும் வர ப்ராப்ளத்துக்கு இது ஒரு பிக் சொல்யூஷனாக இருக்குது. இது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்